ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள், அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த நல்ல இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை பார்க்கும்படி தேவன் கிருபைகளை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம ஜெபம் பண்றோம். விசேஷமா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருடைய கண்களும் எல்லாருடைய கைகளும் செல்போன்ல அடிக்ட் ஆகியிருக்கு. எல்லாருடைய கண்களும் கைகளும் என்ன செஞ்சுட்டு செல்போன் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஆனா வாழவே முடியாதுன்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன ஒரு சமயத்துல தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே செல்போனை பார்க்கறது, யாராவது வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பியிருக்காங்களான்னு பார்க்கறது, உடனே நம்ம ஃபேஸ்புக்ல போறது, அப்படியே நம்ம செல்போனுக்குள்ள போய் யூடியூப்ல போய் அப்படியே நம்மள நேரத்தெல்லாம் நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நேரங்கள், காலங்கள் பொன் போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்துச்சு. நேரங்கள் போயிடுச்சுன்னா திரும்பி என்ன செய்யாது, வரவே வராது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய நேரங்கள் எப்படி நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம ஒரு அரசியல்வாதிகள போய் பார்க்கும்போதோ, ஒரு தலைவர்களை பார்க்க போகும்போதோ, அந்த குறிப்பிட்ட டைம் தான். நீங்க அந்த டைம்ல நீங்க வந்து இருந்தீங்கன்னா, தலைவர பார்க்க முடியும். நீங்க அந்த அந்த டைம்ல மட்டும் தான் அவர்ட்ட பேச முடியும். ஆனா நாங்க நாங்க சொல்றத மட்டும் தான் நீங்க பேச முடியும். நீங்களா ஒரு கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டைம் எல்லாம் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தான் குடுப்பாங்க. இப்படின்னா நம்மளுடைய ஒரு ஒரு சாதாரண ஒரு நபர போய் பார்க்கும்போது கூட, அந்த டைம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எவ்வளோ நேரத்த நம்ம செல்ஃபோனுக்கோ, இல்ல மற்ற காரியத்துக்கு நம்ம வீணடிக்கிறத விட, தேவனுக்காக ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்யறதுக்கு நீங்க சித்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க என்னைய வச்சு நீங்க என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு என்ன செய்வாரு? வழிவாசல திறப்பாரு. ஆ தாவீது கோலியாத்த நேரடியா போய் பார்த்து என்ன செய்யல, இன்னைக்கு கோலியாத்த கொல்ல போறோம்ப்பா. இன்னைக்கு கிளம்ப போறோம். நம்ம கிளம்பி இன்னைக்கு கோலியாத்த போய் ஒரு போட்டு போட்டு வருவோம். அப்படின்னா அவர் கிளம்பி போகல. அவருக்கு தெரியவே தெரியாது. அங்க ஒரு கோலியாத் நிக்கிறாருன்னே தெரியாது. அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, "நீ போய் சாப்பாட குடுத்துட்டு வந்துருப்பா, நல்லா விசாரிச்சுட்டு வந்துருப்பா" அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பி விட்டுருப்பாங்க. இதே போல அவரும் என்ன செஞ்சுவாரு, கட்டப்பையில இருக்கிற எல்லா சாப்பாட எடுத்துக்கிட்டு போயிருவார். அப்படி பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது தான் தெரியும், அங்க வருது கோலியாத் அங்க நின்னுகிட்டு கத்திக்கிட்டு இருப்பாப்புல. "ஒருத்தன வர சொல்லுங்க. உங்க ஊர்ல இருந்து ஒருத்தன வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இவ்ளோ பேர் இருக்கீங்க. அந்த கோலியாத் அடிக்க முடியாதா? என்ட்ட விடுங்க, நான் போய் அடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, இறங்குவார். ஒரு சின்ன விஷயம் தான். எதுவுமே என்ன செய்யாது, சொல்லி வச்சு வராது. எல்லாமே நேச்சுரலா நடக்கிற அந்த எல்லா காரியத்திலயுமே யார் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா! தாவீதோடு யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அந்த கர்த்தர் இருந்ததுனால தான் கோலியாத்த அடிக்க முடிஞ்சது. அந்த கூழாங்கல்லு கிடையாது. அந்த கூழாங்கல்ல வீசினதுக்காக இல்ல. அவர் பட்ட கொஞ்சம் பிரயாசம். அதுதான் அந்த கல் எடுத்து எறியணும். அவ்வளவுதான். அது படுமா படாதான்றது நான் பார்த்துக்கிறேன்றார். இதே போலதான் நம்ம நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்றது போது, இது எப்படி போக முடியும், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்வாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் செய்ய போ, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, மிச்ச ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும், செய்யணும். இதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம தொடர்ந்து நம்ம சின்ன தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இயேசுவே, உங்க சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நிறைய நேரம் செல்போனுக்கும் ஆண்டவரே நாங்க எங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் சுருக்கி ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதற்கு ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.